தளபதி விஜயோட ரீல் டு ரியல் சம்பவங்கள் பாப்போமா? வாரிசு படத்துல இந்த சீன்ல சிஇஓ ஆகிறதுக்கு மெஜாரிட்டி காட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே சீன் தான் இப்போ ரியலா நடந்துகிட்டு இருக்கு. பிகில் படத்துல வர திங்கக்கிழமைக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட ராயப்பன் சொல்லியிருப்பாரு. அந்த படத்துல சொன்ன மாதிரி திங்கக்கிழமைக்குள்ள எல்லாரையும் முடிச்சிட்டாரு. சர்க்கார் படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும், பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு. படத்துல சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டுல இருந்த 2 பிராண்ட் கட்சியை அழிச்சிட்டாரு. அதே சர்க்கார் படத்துல ஒரு ஓட்டுக்குள்ள வேல்யூ பத்தி பேசியிருப்பாங்க, அதுவும் நடந்து ரியல் ஆயிடுச்சு. அப்புறம் மாஸ்டர் படத்துல என்ன பிடிச்சவெல்லாம் கோடி பேர் இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. படத்துல சொன்ன மாதிரியே 1,60,00,000 பேருக்கு மேல ஓட்டு போட்டு இவ்வளவு பேருக்கு அவரை பிடிச்சிருக்குன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கோட் படத்துல கார்ல போற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த காரோட நம்பர் பாத்தீங்கன்னா TN07CM2026 இருக்கும். அந்த படத்துல வந்த மாதிரி இதுவும் ரியல் ஆயிடுச்சு. கத்தி படத்துல இந்த சீனை பார்த்திருப்பீங்க. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு விஜய் ஹேட்டர்ஸ் எல்லாரோட ரியாக்ஷனும் இந்த வில்லனோட ரியாக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. தலைவா படத்துல இந்த சீன்ல உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு டயலாக் வந்திருக்கும். அந்த படத்துல வந்த மாதிரியே இப்ப இதுவும் ரியல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வீடியோ என்னோட ஃபேவரட். பகவதி படத்துல சைக்கிள் வந்து நிக்கும் போது பக்கத்துல இருக்கவர்கிட்ட கேட்பாரு, எதுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு. எல்லாம் நீ வரன்னு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அவர் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சிஎம் ஆன வரைக்கும் எல்லாத்துக்குமே பொருந்துற டயலாக். இதுல உங்களுக்கு எந்த சீன் ஃபேவரட்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.